வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த அலச போறோம். ஆரம்ப கல்வியில இருக்கிற ஒரு சாதாரண பாடம் கவிதைகளையும் படங்களையும் வச்சு இடஞ்சார்ந்த பகுத்தறிவு, அதாவது ஸ்பேஷியல் ரீசனிங்க குழந்தைங்களுக்கு இவ்ளோ அழகா கத்துக் கொடுக்குதுன்னு தான் இந்த அலசல்ல நாம டீகோட் பண்ண போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க தெரியிற இந்த பிஸியான கிராமத்து படத்தை கொஞ்சம் பாருங்களேன். இதுல பூனை, அணில், பறவைகள்லாம் கரெக்டா எங்கெங்க ஒளிஞ்சிருக்குன்னு உங்களால டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு செக் பண்ணுங்க. இது ஏதோ சாதாரண விளையாட்டு நினைச்சிடாதீங்க. நம்ம மூளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல பொருட்களை எப்படி தேடுதுன்னு தெரிஞ்சுக்கல ஒரு சின்ன டெஸ்ட் தான் இது. சரி, இப்போ நம்மளோட முதல் கட்டத்துக்கு வருவோம். அதாவது இந்த ஸ்பேஷியல் வொக்காபுலரி, இடஞ்சார்ந்த வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னன்னு பார்ப்போம். ஒரு சின்ன குழந்தையோட மைண்ட்ல அவங்க தொட்ட உணர்ற இந்த 3D உலகத்தை கண்ணுக்கு தெரியாத வெறும் வார்த்தைகளா மாத்துறதுங்கிறது ஒரு பெரிய சவால். அதுவும் ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதான் இந்த பாடம் சரி பண்ண ட்ரை பண்ணுது. இங்க இருக்கிற இந்த ஒப்பீட்டை பாருங்களேன். உள்ளே, வெளியே, இல்லனா மேலே, கீழே அப்படிங்கிற அடிப்படை எதிர்ச்சொற்கள் வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாதுங்க. நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கவும் அதுல சரியா செயல்படவும் நாம யூஸ் பண்ற ரொம்ப முக்கியமான கோஆர்டினேட்ஸ் இதுதான். இது இல்லாம நம்மளால எதையுமே சரியா நேவிகேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கஷ்டமான ஒரு விஷயத்த எப்படி குழந்தைங்களுக்கு ஈஸியா கத்துக் கொடுக்கறது? இங்கேதான் இந்த ஃபரி கேட், அதாவது முடி நிறைஞ்ச பூனையை தேடுற வேடிக்கையான பயணம் ஆரம்பமாகுது. குழந்தைங்க கஷ்டப்படுற இந்த தடைய உடைக்க இந்த பாடம் ஒரு சூப்பரான ட்ரிக்கை யூஸ் பண்ணுதுங்க. விளையாட்டு மூலமா கல்வியை ரகசியமா உள்ள கொண்டு வர்ற ஒரு ட்ரோஜன் குதிரை மாதிரி தான் இது. இந்த வரிகளை கேட்டு பாருங்க. ஆர் யூ சிட்டிங் ஆன் த விண்டோ ஷெட்? ஆர் யூ ஸ்லீப்பிங் அண்டர் மை பெட்? எவ்வளோ கியூட்டா இருக்குல்ல? இந்த ரைனிங் கவிதை மூலமாவே மேலே கீழேங்கிற 2 எதிரான இடஞ்சார்ந்த வார்த்தைகளை குழந்தைங்களுக்கு ரொம்ப இயல்பா அறிமுகப்படுத்துறாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? வார்த்தைகளை கத்துக் கொடுத்த உடனே அதை மைண்ட்ல பதிய வைக்கிற மாதிரி விஷுவல் பசல்ஸ், அதாவது காட்சி புதிர்களை கொடுக்கறாங்க. இங்க மஞ்சள் கோடு போட்ட பாய்க்கு அடியில ஒளிஞ்சிருக்க அந்த பூனையை பாருங்க. இத பாக்குற ஒரு குழந்தை பிலோ அப்படிங்கிற வார்த்தைய நிஜத்துல அந்த பூனை பாய்க்கு அடியில இருக்கிற காட்சியோட உடனே கனெக்ட் பண்ணி ஈஸியா புரிஞ்சுக்குது. கவிதை இதோட நிக்கலங்க, இன்னும் சுவாரஸ்யமா போகுது. உள்ளே மற்றும் வெளியே அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சு ஒரு பொருளோட எல்லைகளை குழந்தைங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்னு இது டெஸ்ட் பண்ணுது. அவங்களோட கற்பனைத்திறனையும் இது பயங்கரமா தூண்டுதுன்னே சொல்லலாம். இந்த காட்சி அந்த கான்செப்டை எவ்வளோ பர்ஃபெக்டா விளக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். ஒரு கண்ணாடி ஜாடிக்கு பக்கத்துல பூனை நிக்கிற இந்த செட்டப் ஜாடிக்கு வெளியே இருக்கிறதுனா என்னங்கிறத ரொம்ப ஆழமாவும் தெளிவாவும் மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுது. பாக்குறப்பவே அந்த வேறுபாடு டக்குன்னு புரியுதுல்ல? புக்ல வார்த்தைகளையும் படங்களையும் பார்த்தாச்சு. அடுத்ததா நம்ம சுத்தி இருக்கிற நிஜமான இடத்தையே ஒரு பெரிய வரைபடம் மாதிரி மாத்துறதுக்குள்ள நம்ம நுழைய போறோம். புத்தகத்தை தாண்டி பிசிக்கலா விஷயங்களை செய்யும்போது தான் உண்மையான திருப்புமுனை நடக்குது. வகுப்பறையில விளையாடுற ஒரு கண்ணாமூச்சி கேமோட ஸ்டெப்ஸை இங்க பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸை 2 டீமா பிரிச்சுட்டு சாக் பீஸ் அல்லது ஒரு பந்தை எங்கேயாவது மறைச்சு வைக்கணும். அப்புறம் அதை கண்டுபிடிக்க மத்த மாணவர்களுக்கு அருகில், அடியில் இல்லனா வெளியே அப்படிங்கிற இடஞ்சார்ந்த வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி க்ளூ கொடுக்கணும். செம ஐடியால? இது எவ்ளோ பிரில்லியண்டான ஒரு அப்ரோச்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போர்டுக்கு பக்கத்துலயும் டேபிளுக்கு அடியிலையும் மறைச்சு வச்சிருக்க அந்த வெள்ளை சாக் பீஸை தேடுற இந்த சின்ன பையனை பாருங்க. இப்படி தேடும்போது புக்ல படிச்ச அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை குழந்தைங்க பிசிக்கலா தங்களோட உடல் இயக்கம் மூலமாவே நிஜத்துல ஃபீல் பண்றாங்க. ஆனா இந்த மெட்டீரியலை ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்குறது இன்னொரு விஷயம் தாங்க. அது என்னன்னா, யாரையும் விட்டுடாம எல்லாரையும் உள்ளடக்கின ஒரு கத்துக்கிற முறைய இவங்க டிசைன் பண்ண விதம் தான். இங்க குழந்தைங்க விளையாடுறத கவனிங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கூடைக்குள்ள பந்தை குறிப்பாத்து போடணும். அந்த பந்து எங்க விழுதுங்கிறத பொறுத்து சுத்தி இருக்கிற குழந்தைங்க இன் அல்லது அவுட் அப்படின்னு சத்தமா கத்தணும். பார்க்க சிம்பிளான கேம் மாதிரி தான் தெரியும். ஆனா இங்கதான் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு. பார்வை திறன் குறைபாடு இருக்கிற குழந்தைங்களும் இந்த கேம்ல முழுசா கலந்துக்கணுங்கிறதுக்காக டீச்சர்ஸ்க்கு ஒரு சூப்பரான குறிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பந்துல ஒரு சலங்க, அதாவது குங்குருவ கட்ட சொல்றாங்க. இதனால பந்து கூடைக்குள்ள விழுகுதா இல்ல வெளியே விழுகுதாங்கிறத கண்ணால தாக்க முடியலனாலும் சத்தத்தை வச்சே அந்த குழந்தைகளால ரொம்ப துல்லியமா உணர முடியும். அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் இல்லையா? கிளாஸ் ரூம் கேம்ஸை தாண்டி நிஜ உலகத்தோட இந்த கான்செப்ட்ஸை எப்படி மேப் பண்றதுன்னு இப்ப பாப்போம். இது வெறும் கிளாஸ் ரூமோட நிக்கிறது இல்லைங்க. பசங்க தங்களோட அன்றாட வாழ்க்கையில இந்த லாஜிக்கை எப்படி அப்ளை பண்றாங்கன்னு இது ரொம்ப இயல்பா தூண்டுது. உங்க ஷூஸை எங்க கழட்டி வைப்பீங்க? குப்பையை எங்க போடுவீங்க? இந்த மாதிரியான கேள்விகளை கவனிச்சிங்களா? குப்பையை டஸ்ட்பினுக்கு உள்ளே போடணுமா இல்ல வெளியே போடணுமான்னு கேட்கறப்ப அந்த இடஞ்சார்ந்த வார்த்தைகளை குழந்தைங்க தங்களோட நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா இந்த கான்செப்ட்ஸை நம்மளோட கலாச்சார அடையாளங்களோட எவ்வளோ அழகா லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம தேசிய கொடியான திரங்காவில் எந்த கலர் மேலே இருக்கு, எது கீழே இருக்கு, எது நடுவில் இருக்குன்னு மாணவர்களுக்கு தெரியுதான்னு இதை செக் பண்ணுது. இது ஒரு பக்கம் நாலேஜ், இன்னொரு பக்கம் தேசப்பற்று, ரெண்டையும் ஒன்னா வளர்க்குது. சரி,
இதெல்லாம் பண்றதால என்ன யூஸ்னு நீங்க கேட்கலாம். இங்கதான் தர்க்கம், அதாவது லாஜிக்கான அடித்தளமே உருவாகுது. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நமக்கு ப்ரூவ் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்பேஷியல் அவேர்னஸ், அதாவது இடஞ்சார்ந்த விழிப்புணர்வுங்கிறது வெறும் ஒளிஞ்சிருக்க விலங்குகளை கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது. எதிர்காலத்துல நாம யோசிக்க போற எல்லா விதமான லாஜிக்கல் திங்கிங்குக்கும் இதுதான் பேஸ்மெண்ட். ஒரு பிரகாசமான ஐடியாவோட நிக்கிற இந்த சிறுமியை பாருங்க, ட்ரெயின் பெட்டிகளோட வரிசையை ஐடென்டிஃபை பண்றது, அதாவது சிவப்பு பெட்டிக்கு அடுத்து இருக்கிற பெட்டியில ஆரஞ்சு கலர் அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பின்னாடி மேக்ஸ்லயும் லாஜிக்கல் சீக்வன்சிங்லயும் பெரிய அடித்தளமா மாறுது. இந்த சாப்டர் எவ்ளோ கியூட்டா ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷனோட முடியுது பாருங்க. மூக்குட்டு கீழே ஒரு ஸ்மைலையும் கண்ணுக்கு மேல புருவங்களையும் வரைங்க. கண்ணுக்கு தெரியாத வெறும் வார்த்தைகள்ல ஆரம்பிச்ச ஒரு பயணம் கடைசியில கண்ணுக்கு தெரியற ஒரு அழகான முகமா மாறுற அந்த முழு கதையும் இந்த ஒரே லைன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொல்லாம சொல்லுது. நாம இந்த அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ உங்களை சுத்தி இருக்கிற இடத்த கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சின்ன வயசுல நம்ம கத்துக்கிட்ட இந்த சாதாரண இடஞ்சார்ந்த கான்செப்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டை, உங்க ஒர்க் ஸ்பேஸை, உங்க உலகத்தை நீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்றீங்கங்கிறத உள்ளுக்கு இருந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு உங்களே கேட்டு பாருங்க. நிச்சயமா ஆச்சரியப்படுவீங்க. சரி, இந்த சிந்தனையோட நான் விடைபெறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.